ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத். காஸ்மோவியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று சுபமுகூர்த்த நாள், திருவோண விரத நாள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் கனடா ஸ்கார்பரோ திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதி சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 29ஆம் நாள். இன்று இரவு 10:28 வரை தசமி திதி உள்ளது. அதன் பின்னர் ஏகாதசி திதி உள்ள நாள். இன்று மதியம் 12:33 வரை திருவோண நட்சத்திரம், அதன் பின்னர் அவுட்ட நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 6:04 வரை சித்த யோகமும், மதியம் 12:33 வரை அமிர்த யோகமும், அதன் பின்னர் மரண யோகம் உள்ள நாள். இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 3 முதல் 4 வரை உள்ளது. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரையும், குளிகை நேரம் மாலை 3 முதல் 4:30 வரையும், யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, ஆனந்தமான நாள். ராசிக்குள்ள சுக்கிர பகவான் இருக்கிறதுனால தனலாபம் உண்டு. எதிர்பாராத பணவரவு சிலருக்கு வந்து சேரும். அரசு சம்பந்தமான விஷயங்களிலே இருந்த இழுபறி நிலைமை மாறும். கணவன் மனைவியிடையே அன்பு ஆதரவு அதிகரிக்கும். மறுமணம் ரீமேரேஜ் சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். எதிர்காலத்தை பற்றி நல்ல சிந்தனை வந்து சேரும். நம்மளுடைய பிள்ளைகளுக்காக சேவிங்ஸ் பண்ணணும், அவங்களோட எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷனுக்காக நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நல்ல திங்கிங் தாட்லாம் வரும். உத்தியோகத்தை பொறுத்தவரையில் சில தடைகள் இருந்தாலும் அதையும் தாண்டி முன்னேறக்கூடிய வாய்ப்பு தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாருக்கு பச்சை குங்குமத்தால ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி அம்பிகாயே நமஹா அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணுறது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. ரிஷபராசி என்பர்களே, சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்காரு. சந்திராஷ்டமம் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் மனசுல ஒரு பயம், தேவையில்லாத டென்ஷன் சில பேருக்கு இருக்கும். தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். தேவையில்லாத பழைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணாதீங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ப்ரெசன்ட் இஸ் ப்ரெசன்ட், ஃபியூச்சர் இஸ் ஃபியூச்சர்னு பாசிட்டிவாக போக வேண்டிய நாளாக இருக்க வேண்டும். சமூகத்திலே நல்ல பேருடைய சில நட்புகளால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். மாணவர்கள், குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலமான நாளாக இருக்கும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். உத்தியோகத்தை பொறுத்தவரையில் சில பேருக்கு இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர் அல்லது அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கூடுதல் பொறுப்பு வருவதற்கு வாய்ப்புள்ள நாளாக இருக்கும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மிதுன ராசி என்பர்களே, சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும். திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வாய் வார்த்தைகளை கவனமாக இருங்க. தேவையில்லாமல் யாரையும் கோபத்தோட பேசிடாதீங்க. அதே மாதிரி வீட்டில் உள்ளவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. நம்ம மேலே தப்பு இல்லைன்னா கூட சில விஷயங்களுக்காக நம்ம இறங்கி போகிறது தப்பு கிடையாது, நல்லதுன்னு எடுத்துக்குங்க. மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரும், விட்டு கொடுத்து போங்க, ஈகோ பார்க்காதீங்க. பிசினஸை பொறுத்தவரையில் புது முயற்சிகளில் கவனம் தேவை. பிரயாணங்களின் பொழுது கவனம் தேவை. முடிந்தால் இரவு நேர பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது. வண்டி வாகனங்களால் சில பேருக்கு எதிர்பாராத செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட வேலை பார்க்கறது நல்லது. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க. இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய, நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபுராணம் பாடி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4.
கடகராசி என்பர்களே, அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நாள். சில விஷயங்களை நம்ம எல்லார்ட்டையும் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கிற மட்டும் அதை அடக்கி வாசிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் நம்ம வெளியில சொல்லிக்கலாம். சில நேரத்துல நம்ம அதை அவசரப்பட்டு சொல்றதுனாலே அந்த விஷயங்கள் நடக்காம போயிடும். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியா நடக்கும். சில பேருக்கு வாகன யோகம் உண்டு. சொந்த பந்தங்களுடன் இருந்த பிரச்சனை குறையும். சுபகாரியங்கள்ல பங்கு பெறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரையில் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்பந்தமான கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்கள், அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் சரவண பவ அப்படின்னு முருகனுடைய நாமத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே, ராசிக்குள் கேது பகவான் இருக்கிறார். 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாங்க. ஸோ கேது பகவானால் சில விரய செலவுகள் வந்து போகும். ஆனால் அதே நேரத்தில் சந்திரன் அந்த விரய செலவு பண்ணாலும் அதுக்குரிய வரவை ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கொடுத்துருவாரு. சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். அரசு சம்பந்தமான விஷயங்கள், அரசு சம்பந்தமான விவகாரங்களிலே இருந்த தடைகள் தாமதங்கள் விலகும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த நெருக்கடிகள் குறையும். தந்தை தாயினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு. பிசினஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இந்த கோவிலுக்கு போனா இந்த சுவாமியை கும்பிட்டா மனசுல எனக்கு கொஞ்சம் தெம்பு வரும், மனசுல அமைதி வரும் அப்படின்னு சொல்லும். முடிஞ்சா நிச்சயமா பண்ணி பாருங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வாராகி அம்மனுக்கு நீங்கள் வெள்ளை நிற பூக்கள் புஷ்பங்களால் ஓம் வாராகியே நமக அப்படின்னு அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கன்னி ராசி என்பர்களே, பயத்தை விட வேண்டிய நாள். மனசுல ஒரு இனம் புரியாத ஒரு பயம் இருக்கும். இது எனக்கு நடக்குமா நடக்காதா, இல்லை இப்படி பண்ணிருக்கலாமே அப்படி பண்ணிருக்கலாமே, இந்த விஷயத்தை நான் கோட்டை விட்டேனே மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்லாம் கொஞ்சம் நெகட்டிவ்னஸ் இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் இரேஸ் பண்ணுங்க. தைரியமா இருங்க. மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். சங்கடங்கள் விலகும். அதே மாதிரி திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல சில பேருக்கு நல்ல நியூஸ் சேரும். உங்களுடைய தசா புத்தி கரெக்டாக நல்லா இருந்ததுன்னா 100% நடக்கும். பிரயாணங்கள் பயணங்கள் லாப பயணங்களாக அமையும். இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு படை, காவல்துறையில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. கஷ்டத்தை தீர்க்கும் வழிபாடு. மிளகு தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்களுக்காக நீங்க கொஞ்சம் இறங்கி போற மாதிரி சூழ்நிலை அமையும். நல்லதுக்கேன்னு எடுத்துக்கோங்க. எப்பவுமே நம்ம ஒரே மாதிரி இருக்க முடியாது. லைஃப் இஸ் அ சைக்கிள், லைஃப் இஸ் அ சர்க்கிள் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. சகோதர வழியிலே நன்மை உண்டு. மறுமணம் சம்பந்தமான விஷயங்கள், ரீமேரேஜ் சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. வரன்கள் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. காதலர்களுக்கிடையே சில மனஸ்தாபங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. விட்டு கொடுத்து போறது நல்லது. ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க ரொம்ப 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 கவனமா இருக்கணும். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமான வேலையில் இருக்கவங்க, மீடியா, அட்வர்டைஸ்மெண்ட், சோஷியல் மீடியா, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. கடன் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த நெருக்கடி கொஞ்சம் குறையும். அதுக்காக உடனே புது கடன் வாங்கிறாதீங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. சந்திர பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில நல்ல விஷயங்கள் நடக்கும். பணவரவு உண்டு. சில சின்ன சின்ன யோகங்கள் போகும். மனசுல இருந்த சில குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். அதே மாதிரி ஏதோ ரீசனால பிரிஞ்சிட்டோம், திரும்ப ஒன்று சேரணும் அப்படின்னு முயற்சி எடுப்பவர்களுக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ், முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளா இருக்கும். சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அது சம்பந்தமான பேச்சுவார்த்தை, பஞ்சாயத்து இல்லை கேஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிலருக்கு சாதகமாக அமையும்.
வேலை தேடுபவருக்கு சிலருக்கு நல்ல நியூஸ் கிடைக்கும். கிடைக்கிற வேலையை அக்செப்ட் பண்ணிக்கிறதா இன்னைக்குள்ள நிலைமையில புத்திசாலித்தனம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வேலையில் ஸ்டடி ஆனதுக்கப்புறம் பெட்டர் ஜாப்போ, பெட்டர் சேலரியோ, பெட்டர் சிடிசி வந்தால் போகிறது நல்லது. மாணவர்களுக்கு அனுகூலமான நாள், பள்ளி மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. சிந்தூரம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. வியாழ பகவானை ராசியதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, அர்த்தாஷ்டம சனி நடக்குது. தாயினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மாணவர்கள் படிப்பில் கான்சன்ட்ரேஷனோட இருக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் டக்குன்னு டாக்டர்கிட்ட போயிருங்க, வச்சிருக்காதீங்க. அப்புறம் பார்க்கலாம், 4 நாள் கழித்து பார்க்கலாம், அந்த மாதிரி வச்சிருக்க வேண்டாம். பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை. எலக்ட்ரீஷியனா, பிளம்பரா, கார்பெண்டரா, டெய்லராக வேலை செய்பவர்கள், செக்யூரிட்டி, வாட்ச்மேன், இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலையில் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதை மனசில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்தவரையில் பிஸ்னஸ் பார்ட்னருடன் இருந்த மனஸ்தாபங்கள் குறையும். புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக பிளான் பண்ணி நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மகர ராசி என்பர்களே, ராசிக்குள்ள சந்திர பகவான் இருக்கிறார். அதனால வீண் பதட்டம், அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும். அதே மாதிரி வீட்டில் உள்ளவங்களோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. வாழ்க்கை துணையுடன் மோதல் வேண்டாம். காதலர்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக டிரைவ் பண்ணணும். டிரைவராக இருக்கிறவங்க டிரைவிங் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஓவர் ஸ்பீடு வேண்டாம். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். சொந்தமாக வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வச்சிருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சனீஸ்வர பகவானை ராசியதிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்களே, 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு அப்பப்போ கை கொடுப்பாரு, அதை நினைச்சு சந்தோஷப்படணும். பண வரவிலே இருந்த சில பிரச்சனைகள் குறையும். பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்சியல் செக்டாரில் வேலை செய்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, கடல் சார்ந்த தொழில் பண்ணுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கல்யாணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளிலே சில தடைகள் வரும். அதையும் மீறி நீங்கள் போகிறதுக்கு சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகணும். அதே மாதிரி கடன் விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு. பானகம் நைவேத்தியம் செய்யுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மீன ராசி என்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். ஜென்மச்சனி நடக்குது, அதனால் எல்லா விஷயங்களிலும் கவனம் தேவை. வேலையில் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. ஆஃபீஸ்லேயோ ஃபேக்ட்ரிலேயோ எங்கே வேலை செய்கிறீங்களோ தேவையில்லாமல் மற்ற விஷயங்களில் தலையிடாதீங்க. ஆஃபீஸ் பாலிடிக்ஸில் மாட்டிக்காதீங்க. நான் உண்டு, என் வேலை உண்டுன்றங்க. அதே மாதிரி வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேட போகிறேன், எனக்கு இந்த வேலை பிடிக்கல அப்படிங்கிற மைண்ட் செட்டை கொஞ்சம் மாற்றிக்குங்க. கையில் ஒரு வேலை கிடைக்காம இருக்கிற வேலையை விட்டுட்டு அப்புறம் தேடாதீங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் படிப்பில் கவனம் தேவை. மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்கள், லா படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஐடி, பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி கடன் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நண்பர்களுக்காக ஓவராக செலவு பண்ணாதீங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. நன்றி, வணக்கம்.